வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில தி ஒயர் பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். நாய்கள் பிரச்சனை குறித்து இந்த கட்டுரை பேசுது. அஞ்சலி லால் குப்தா பேராசிரியர் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு மருத்துவர் திரு நந்தகுமார் வந்திருக்கு. வணக்கம். தேசிய அளவில் நாய்கள் பிரச்சனை தற்போது அதிகம் கவனம் பெற்று பேசப்படுது. உச்சநீதிமன்றமும் இதை வழக்காக கையில் எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேரளா நோயுற்ற நாய்களை கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியது. ஆனால் கேரளா ஹைகோர்ட் அதற்கு தடை விதித்த காரணத்தால் அந்த உத்தரவு நிலுவையில் வைக்கப்படுது. இந்த பிரச்சனை இப்போதான் அதிகரிச்சிருக்கா இல்லை பல வருடங்களாகவே இது இருக்கா? சார், பல வருடங்களாகவே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது நாய்க்கடியால் வர பிரச்சனை எப்போ தீவிரம் அடையும்னா, ராபிஸ் நோயுற்ற நாய்களால் ராபிஸ் ஸ்ப்ரெட் ஆகி மனிதர்களுக்கு ராபிஸால் அஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே இறந்துருவாங்க. ஸோ அதனால் மனித உயிர்கள் போக ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை பெருசாகும். ஸோ மற்றபடி ஆனால் இது இப்போ தான் ஆரம்பித்தது அப்படிலாம் இல்லை. பல வருஷமாகவே மனிதனும் நாய்களும் ஒன்றா தானே கூடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் இருந்துட்டு இருக்கு. இப்போ நாய்கள் எண்ணிக்கை கூடிடுச்சோ? அதனால பிரச்சனையும் பெருசா இருக்கிற மாதிரி இல்லை, நாய்கள் எண்ணிக்கை கூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒன்றும் பெரிய அளவில் கூடின மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரியான அந்த ஒரு இயருக்கு ஏற்ற மாதிரியான ரேஷியோஸில் தான் அதுவும் கூட்டிகிட்டு வருதே தவிர்த்து ஆர்டிக்கலில் ஒரே அடியாக பெரிய ஹைக் இன் நம்பர் ஆஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு கூடுதலான நாய்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்லை. ரேபிஸ்னால பாதிக்கப்படக்கூடிய நாய்கள் எண்ணிக்கை ஒருவேளை கூடியிருக்கா? அப்போ இல்லை சார். அதாவது முன்னாடி நமக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நமக்கு பயங்கரமான விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுது. ஸோ பெரிய மீடியா இஷ்யூ அதை பற்றி பேசுகிற டிஸ்கஸ் பண்ணுறது, எல்லாருமே அதை பகிர்றது, அந்த மாதிரியான பயம் இப்போது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு பெரிய பயம் உண்டாக்குறதே தவிர்த்து அந்த அளவுக்கான பெரிய ராபிஸோட அவுட் பிரேக் நிறைய இது நீங்கள் சும்மா இருக்கிறவங்கள போய் நாய் கடிச்சதே கிடையாது. இந்த ஆர்டிக்கலில் கூட அதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு ஆபத்து வரும்போது தான் ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான வரும்போது தான் அது போயிட்டு கடிக்க ஆரம்பிக்குதே தவிர்த்து மற்றபடி நாயும் போயிட்டு இது பண்ணுறது கிடையாது. ராபிஸும் எல்லாமே அந்த ரேஷியோ சொல்லப்போனால் டெக்னாலஜி வளர வளர இதெல்லாம் குறைஞ்சிருக்கணும். நம்ம ராபிஸ் வேக்சினில் நம்ம பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் கோவிட் புதுசாக ஒரு வியாதி வந்தது, 1.5 வருஷத்தில் நம்மளால் கோவிடுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பட் ராபிஸ்க்கு அகேன்ஸ்டாக பல ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது. பட் அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கலாம். இப்போ 2 பிரச்சனை பார்க்குறோம். ஒன்று, வளர்ப்பு நாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் கவனத்தில் வந்திருக்கு. தெருநாய்களால் வரக்கூடிய பிரச்சனையும் கவனத்தில் வந்திருக்கு. முன்பாக வளர்ப்பு நாய்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த அளவுக்கு பேசப்படுறதில்லை. ஆனால் திருநாய்கள் பிரச்சனைங்கிறது தொடர்ந்து பேசப்படுது. இப்போ இது 2மே இஷ்யூவாக மாறி இருக்கா? சார், இதை நம்ம பார்க்குற விதமே நான் தப்புன்னு சொல்வேன். ஏன்னா ராபிஸ் அப்படின்ற ஒரு இது பரவுறது நாய்க்கடியால் மட்டும் கிடையாது. பூனைக்கடியால் பரவும், குரங்கால பரவும், குதிரையால் பரவும், சம்டைம்ஸ் கேட்டல் சொல்லுவோம், வீட்டில் வளர்க்குற ஆடு மாடால் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்க ஆந்தைகள் பேட்டால் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நாயை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ எல்லா இதுவுமே பரவறதுக்கான வாய்ப்புகள் இந்த எந்த அனிமல் கடிச்சாலும். ஆனா பாதிப்புங்கிறது நாய்களால அதிகமா இருக்கு. அப்படிலாம் மேபி நாய்களோட நம்ம அதிக உறவாடுறதால நாய்களால வர பாதிப்புகள் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர்த்து இது நாய்களால் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களும் ஸ்ட்ரீட் டாக்ஸும் அப்படின்ற கம்பேரிசன் எடுத்தாலும் வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கான அதில் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வீட்டில் இருக்க நாய்ங்க மோஸ்ட்லி வேக்சினேட்டட் கம்பேர்டு வித் ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக் அது என்ன மூடில் இருக்குது, அது என்ன நடந்தது, அதுக்கு யாரும் வேக்சினேட் பண்ணியிருக்க மாட்டோம். அது பல இன்ஃபெக்டட் ஏரியாஸ்க்குள்ளே போகலாம், அங்கே இன்ஃபெக்டட் ஏரியாஸ்லேருந்து வரும். ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசனில் பார்க்கும்போது வீட்டு நாய்கள் 90% பாதுகாப்பானது. நோய் தடுப்பூசி போடுறது அவங்களுக்கு, திருநாய்களுக்கு கருத்தடை மூலமாக அவங்களோட எண்ணிக்கை பெருகாம கட்டுப்படுத்துறதுங்கிறதுல ஏதாவது சமீபத்தில் தொய்வு இருக்கா? சமீபத்திலலாம் தொய்வில்லை, பல ஆண்டுகளாகவே அது சரியாக செய்யறதில்ல. மேன் பவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ போய் கேட்ச் பண்ணி பண்ணி திரும்ப கொண்டு போய் விடுறதுக்கான காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இதை அந்த தீர்ப்பை அவங்க அந்த மாதிரி தடை செய்யாமல், நாய்களுக்கான கருணை கொலை செய்யாமல் இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே கருத்தடை மாத்திரைகள், அவங்களுக்கு வைக்கிற உணவுகளை கருத்தடை மாத்திரைகளை வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நோயற்ற நாய்கள், இந்த ஒரு தெருவில் ஒரு நாய் இருக்கு, அந்த நாய்க்கு ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத
கண்டுபிடிச்சி அதை லோக்கல் பாடிஸில் இன்ஃபார்ம் பண்ணால் அந்த நாயை வந்து கொண்டு போய் ட்ரீட் பண்ணுறதோ இல்லை அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கலாம். இதுக்கான அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் 4000 முகாம்கள் இருக்கு நாய்களுக்கு, அதுவே போதாமையா இருக்கு. அப்படிலாம் அமெரிக்கா போன்ற இல்லை சார், அவங்க அந்த பல கருணை கொலைகள் அமெரிக்கால செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கருணை கொலை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்மளால ஃபாலோவே பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப தப்பு. நாய்களுக்கும் நமக்கான ஈக்குவல் உரிமை இருக்குல்ல, அதுவும் ஒரு உயிரினம். அது போயிட்டு அப்படின்னு அந்த 2 பார்வை இருக்குல்ல, இப்ப நீங்க சொன்னதுல 2 பார்வை இருக்கு. திருநாய்கள் ஆதரவற்றவை, ஆனா அதுதான் மனிதர்களையும் பாதுகாக்குது. அதோட நாம் வந்து இணக்கமாக பழகணும், அதை கன்சர்னாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு அதுக்கு உணவிடுவர்கள் அப்படின்னு ஒரு தரப்பு இருக்காங்க. இன்னொரு தரப்பு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு முதியோர்களை கடிச்சிருது, குழந்தைகளை கடிச்சிருது, ராபிஸ் வருது, உயிரிழப்பு வருது, அது மனிதர்களுக்கு எதிரானவை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இதை எப்படி சரியாக அணுகிறது? இதை சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை முதல் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தா நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்தது இல்லை, நம்ம காலங்காலமாக நம்மளோட வரலாறோட எடுத்து பாருங்க. அந்த கட்டுரையிலையும் போட்டிருப்பாங்க, நாய்களோட மனிதர்கள் இருக்கிற 12,000 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து நம்மளோட வாழ்க்கை முறையில் வீட்டில் ஒரு அங்கமாகவே இருந்த இது இருக்கு. நம்ம ஜல்லிக்கட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, வீட்டில் இருக்கவங்க கூட அந்த மாடு நின்று எடுக்கும்போது இந்த பக்கம் ஒரு நாயும் உட்காந்துருக்கும். சாப்பாடை கடந்து அது அஃபெக்ஷனை தான் மனிதர்கள்ட்ட எதிர்பார்த்து நாயின்னு சொல்றாரு. நம்ம கூட ஒரு உறவாக தான் வாழ்ந்துட்டு வர ஒரு உயிரினம். ஸோ இப்போ மாட்டுக்காக அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது இதுவும் அதே மாதிரியான ஒரு கேள்விக்குரிய தானே ஏற்படுத்துது. நான் ரீசெண்டாக மசனகுடி போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த பழங்குடி மக்கள் கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி யானைலாம் எங்கள் வீட்டாண்ட வரும் சார், சிறுத்தை நைட்டில் வரும், அடிக்கடிக்கு வரும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுன்னா சார், நாய்ங்க எங்கள் வீட்டாண்ட இருக்க நாய்ங்க நிறைய எல்லா நாயும் ஒன்றா சேர்ந்து குலைக்கும். நாய்ங்க குலைச்சது நைட்லனாலே யானையோ சிறுத்தையோ வந்திருக்கு, அதனால நாங்கள் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டோம் அந்த டைம்ல. இது போயிடாது, பட் இவங்க வீட்டை விட்டு வராம இருக்காங்க. சமிஞ்சை கொடுக்குது நாய். அந்த ஒரு உயிர் பாதுகாக்கிற இடத்துலயும் நாய் இருக்கு சார். நம்ம வீட்டை விட்டு வெளில போறோம், இன்னைக்கு நான் கார்ல வரேன், என் கார் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகாம நான் வீட்டுக்கு போக முடியும்னு என்னால் சொல்ல முடியுமா? அதுக்காக நம்ம காரெல்லாம் இப்போ தடை பண்ணிடுறோம். ரோட்ல யாருமே போகாம இருந்தா, ரோட்ல போனா ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யுது சார். நம்ம நாட்டில் நடந்த மர்டரை விட நாய்க்கடிகள் கம்மியா தானே இருக்கு. ஆமா, ஒரு வருஷத்துக்கு நடக்கிற மர்டரோட சென்சஸும் நாய்க்கடியோட சென்சஸை எடுத்து பார்த்தா, நாய்க்கடியால உயிரிழப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா மர்டர் பண்றது அதிகமா இருக்கு. 28,000 கொலைகள் நடந்திருக்கு. மனிதர்கள் அப்போ இன்னும் மோசமான விலங்குகள் நாய்களை விட. நாய் உயிரை விட மனித உயிர் மேலானதுன்ற பார்வையோட தான் அணுகப்படுது. இல்லை சார், அது நியாயம்தான். பட் எந்த நாய் கடின்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ ஒரு வீட்டில் இருக்க நாய் நான் விளையாடும் போதே எனக்கு கடிச்சிடுச்சு, அதுக்காக அந்த நாயை கொண்டுடுறாங்களா வீட்டில் இருக்க ஓனருங்க? இப்போ தெருவில் இருக்க நாய்க்கு கேப்பாரற்று இருக்கு, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா அப்போ என்னன்னாலும் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம இந்த பிரச்சனையை அறிவுபூர்வமாக எமோஷ்னலாக ஒரு நாய் வந்து கடிக்குது, மிரட்டிட்டாங்க, அதனால நான் போயிட்டு நாயை கொண்டுடணும் அப்படின்றத தாண்டி அதை கொஞ்சம் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ இதை எப்படி குறைக்கலாம், இதை எப்படி கம்மி பண்ணலாம்? ஆப்வியஸாக 100% ரிசல்ட்ஸ் வராது, பட் அந்த பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன, நாய்க்கடிகளை எப்படி குறைக்கலான்றதுக்கான பல திட்டங்கள் இருக்கு. ஏபிசி அந்த அனிமல் ஸ்டெரிலைசேஷன்ஸ் மெத்தட் இருக்கு. நாய்களுக்கான கணக்கெடுப்பு எடுத்து இப்போ நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நாய்கள் பாதுகாக்கிறதுக்கான வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸை இன்னும் என்கரேஜ் பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து இந்த வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊர்ல அஸ் அ ஹோல் இந்தியாவில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பார்க்கறதுக்கே மருத்துவர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்கன்னு பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாய்களுக்கான மருத்துவர்கள் இன்னமும் அதை விடவும் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்காங்க. பட் அட்லீஸ்ட் இதை எல்லாருமா சேர்ந்து அதை சார்ட் அவுட் பண்ணமே தவிர்த்து அதுக்காக ஒரு இனத்தையே அழிச்சிடணும், இன்னைக்கு நோயுற்ற நாய்களை மட்டும் அழிக்கணும்னுவாங்க, அதுக்கப்புறம் வயதான நாய்கள் அழிக்கலான்னுவாங்க. அப்புறம் என்ன நோயுற்ற நாய்கள் அது அப்படின்றதுல அப்படி ஒன்று இருக்கு. ரோட்ல அடிபட்டிருக்கும், யாரோ வண்டி இடிச்சுட்டு போயிருப்பாங்க, கால் உடஞ்சிருக்கும், அந்த நாய் நோயுற்ற நாயின்னு அதை அழிச்சிட முடியுமா? அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய டிபேட்டட் டாப்பிக்காக தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு நாய்கள் இருக்கும், நாளைக்கு வேற ஒரு உயிரினத்துக்கு வரும். ஸோ இது வந்து நியாயமற்ற ஒரு செயலாக தான் பார்க்க. நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. நாய்கள் விவகாரத்தை உணர்ச்சிகரமாக அணுகாம அறிவுபூர்வமாக அணுகி அதற்கான தீர்வை நாடணும்னு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.